வெல்கம் டு ஒன் அமைச்சர் ரிசர்ட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போவது 2 ஏக்கர் 60 சென்ட் அருமையான தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு. மேலும் என்ன வசதி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இப்போ தான் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். பாருங்கள், அருமையான லேண்டு. இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சேலம் வாழப்பாடி விட்டு ஆத்தூர் செல்லும் வழியிலே இந்த இடம் அமைஞ்சிருக்கு. சென்னை பைபாஸ்லேருந்து 6 to 7 கிலோமீட்டர் தொலைவிலே இந்த இடம் அமைஞ்சிருக்கு. அருமையான தோட்டம். அதேமாதிரி பார்த்தோம்னா பாருங்கள், அதாவது நம்ம பஞ்சாயத்து தார் சாலையிலே அமைஞ்சிருக்கு லேண்டு. ரோடு பேச ஒரு 200-250 அடிக்கு ரோடு பேச வரும் உங்களுக்கு. நல்ல லேண்டுங்க. அதேமாதிரி நல்லா செவ்வக வடிவத்தில் இருக்குது. 4 மூலம் சதுரமாக இருக்குது லேண்டு. கிணறு நல்லா வாசத்துக்காகவே நல்லா நடுமத்திலே கிணறு இருக்குது. பாருங்கள், இது பஞ்சாயத்து ரோடு தாங்க. அதேமாதிரி பார்த்தோம்னா சுற்றுலா அக்கம் பக்கத்தில் எல்லாமே வீடுங்க நிறைஞ்ச பகுதியில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. நமக்கு எந்த விதமான தோட்டங்கள் வந்தாலும் இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பக்கத்தில் வீடுங்கிறது நமக்கு ஒரு பயம் இல்லாமல் இருக்கலாம். நல்ல ஒரு அருமையான லேண்டுங்க. அதேமாதிரி பார்த்தா நல்ல காப்பில் உள்ள தென்னை மரம் ஒரு 35 தென்னை மரங்கள் இருக்குது. பாருங்கள், இந்த இடமெல்லாம் வாங்கிட்டாங்க. நமக்கு நீட்டாக வாங்கி பயன்படுத்திக்கலாம். ரேட்டுன்னு பார்த்தாங்க அப்படியே மொத்த விலையை 1 கோடி ரூபா 5 லட்ச ரூபா சொல்லிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் குறையும், நிறைய குறையாது. இது 2-1 லட்ச ரூபா குறைச்சி நம்ம பண்ணலாம். அருமையான தோட்டம். பாருங்கள், எல்லாமே முத்து சோளம் பயிரிட்டுருக்காங்க. பாருங்கள், வீடு அப்புறம் எல்லாம் காட்டுறோம் பாருங்கள். இது எல்லாமே வீடியோ பார்க்குறது பூராமே விற்பனைக்குள்ள லேண்டு தாங்க. நல்லாயிருக்கும் இடமெல்லாம். இந்த இடத்த நேரில் பார்த்தவங்க யாருமே பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. நேரில் கண்டிப்பாக உங்கள் வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சின்னா கண்டிப்பாக நேரில் பார்த்துட்டு உங்களுக்கு சைட்டு பிடிச்சிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லைனா டைரக்டரே ஓனர்ட்டியாக இருக்குங்க. நம்ம அப்படியே லேண்ட் ஓனர்கிட்ட உட்காந்து பேசி நல்லபடியாக பேசி ஃபைனல் பண்ணி நம்ம வாங்கிக்கொள்ளலாம். நல்ல ஒரு இடம், மிஸ் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச சீக்கிரம் உடனடியாக வந்துடுங்க. வரும்போது ஃபேமிலியோட அட்வான்ஸோடையே வந்துடுங்க. இந்த இடம் நம்ம கண்டிப்பாக பிடிக்கும். உங்களுக்கு அட்வான்ஸ் போட்டு போயிடலாம். கிணறு பாருங்கள், கிணறு நல்லா நீட்டான கிணறு. தண்ணி பாருங்கள், தண்ணி அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதேமாதிரி இந்த தோட்டத்தில் கிணறு 1, 2 போரும் இருக்குங்க. அதேமாதிரி இந்த கிணத்துல சைடு போர் இருக்குங்க. தண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதேமாதிரி இந்த வீட்டுகிட்டலாம் கொஞ்சம் பாருங்கள், வாழையெல்லாம் போட்டிருக்காங்க. வாழையெல்லாம் பாருங்கள் சார், எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். அதேமாதிரி இதில் பார்த்தாங்க கொய்யாக்காய், எலுமிச்சை மரம், சப்போட்டா, மாதுளை, கொளிஞ்சி மரம், சீத்தா மரம், இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் வீட்டுக்கிட்ட இருக்குங்க. வேறு இதில் சோளத்தட்டு மாடு வச்சுருக்காங்க. அது மாட்டுங்களுக்காக சோளத்தட்டு பயிரிட்டுருக்காங்க. தோப்பு பாருங்கள், வீட்டுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 60-70 மரம் வாழை மரம் வச்சுருக்காங்க. நல்லா காப்பில் இருக்க மரமெல்லாம். அப்படி கொஞ்சம் வீட்டுக்கிட்ட சும்மா கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் செடி, அதை பூச்செடிங்கெலாம் கொஞ்சம் இருக்குது. இது மாதிரி குண்டு மல்லி, ஜாதி மல்லி, செம்பருத்தி இந்த மாதிரி வச்சுருக்காங்க. மற்ற பூச்செடியும் வச்சுருக்காங்க. நல்லா அழகு சாதனத்துக்காக வீட்டுக்கிட்ட இருக்கிற மாதிரி இருக்குங்க இடமெல்லாம். நல்ல லேண்டுங்க. அதேமாதிரி பாத்ரூம் வசதி, தண்ணி தொட்டி எல்லாமே இருக்குது. இது குளிக்கிற ரூமு, டாய்லெட் ரூமு தனியாக அந்த பக்கம் இருக்குது. பாருங்கள், இதெல்லாம் ஆடு கட்டுறதுக்காக இது ஒரு செட்டு இருக்குங்க. இந்த செட்டு பாருங்கள். வீடு பாருங்கள், குடியிருப்புக்கு பாருங்கள். அழகான வில்லை வீடு ஒன்று இருக்குது. கார் செட்டு ஒன்று இருக்குது. அதில் இன்னொன்று பாருங்கள், அட்டை வீடு ஒன்று இருக்குது. குடியிருப்புக்கு 2 வீடு இருக்குங்க. கார் செட்டு, ஒரு ஆடு செட்டு, இல்லை 4 செட்டு. இந்த மாதிரி இந்த கம்பர்சரு எல்லாமே இருக்குங்க. பாருங்கள், தென்னை மரம் வச்சுருக்காங்க. காப்பில் எலுமிச்சம்பழம் மரம் பாருங்கள், நல்லா எவ்வளோ காப்பில் இருக்குது பாருங்கள். மண் நல்லா அருமையான மண்ணுங்க. விவசாயத்துக்கு சிறந்த மண், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொய்யா மரம் இது மாதிரி எல்லாமே இருக்குங்க. தோட்டம் அவ்வளோ நீட்டாக இருக்குங்க. நேரில் கண்டிப்பாக பாருங்கள். இதெல்லாம் நம்ம இன்றைக்கெல்லாம் வாங்கி போட்டால் ஒரு 2-1 வருஷத்தில் பார்த்தா அதெல்லாம் சர்வசாதாரணமாக ஏக்கரை அதெல்லாம் ஒரு 70-80 லட்ச ரூபா ரேட்டுக்கு போயிருங்க. அந்த மாதிரி இடம் தாங்க அதெல்லாம். இன்றைக்கெல்லாம் பைபாஸ்லேருந்தெல்லாம் பார்த்தா 2-3 கிலோமீட்டரில் எடுத்துக்கிட்டே இன்றைக்கெல்லாம் ஏக்கரை 70-80 லட்ச ரூபா வரைக்கும் போயிடுச்சுங்க. பைபாஸ்லாம் உங்களுக்கு சர்வசாதாரணமாக இந்த ஏரியாலலாம் உங்களுக்கு 5 கோடி ரூபாய்க்கு மேலே போகுது. ஏன்னா நம்ம பைபாஸ்லேருந்து கரெக்டாக ஒரு 6 to 7 கிலோமீட்ரு. ரேட்டெலாம் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு 40 ரூபா ரேட்டு தான் வருது. நம்ம அதையும் நம்ம நேரில் உட்காந்து பேசி ரேட்டை குறைச்சி கம்மியாக வாங்கிக்கலாம். பாத்ரூம் பாருங்கள், எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல லேண்டுங்க, நல்ல சாதாரணமான லேண்டு. அதேமாதிரி பக்கத்தில் இன்னும் ஒரு 90 சென்ட் இருக்குங்க. அதுவும் வேணுனாலும் அது வாங்கிக்கலாம். அதுக்கு சர்வீஸெல்லாம் எதுவும் கிடையாது. ஒன்லி எம்டி லேண்டாக தான் இருக்குது. நம்ம இது 2 ஏக்கர் 60 சென்ட் பட்டாங்க. அதில் பார்த்தா ஒரு 30-40 சென்ட் தரிசு நிலம் இருக்குது.
நம்ம கணக்குக்கு வந்து பார்த்தா 3 ஏக்கரா வந்துடும் நம்ம விற்பனைக்கு இதில். அதில் பக்கத்தில் 90 சென்ட் நம்ம வேணும்னா அதை வாங்கிக்கலாம், இல்லையா நம்ம இது மட்டும் விற்பனைக்கு உள்ளதை மட்டும் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இடமெல்லாம். பாருங்கள் பார்த்துட்டு உடனே டக்குன்னு வந்து நீங்கள் வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள். பாருங்கள் வீடு குடியிருப்பு நல்லா நீட்டான வீடு. பாருங்கள் இதில் கார் செட்டு, இது ஒரு பிரச்சனை கிடையாதுங்க, நல்லாயிருக்கும் இடம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஒக்கட்டை எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.